அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் காலையின் உதயத்தை காண்பதற்கு என் தேவன் எங்களை கிருபையாக மீட்டு கொண்டதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான விசுவாச பிள்ளைகளை, மீண்டும் கர்த்தருடைய நாமத்தோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஒரு சத்தியத்திற்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். இந்த சத்தியத்தை கேட்டு நமக்குள் இருக்கக்கூடிய விசுவாசம், நாம் யாரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஒரு மரத்திற்கு நம்மை ஒப்பிட்டு சொல்லுகிற சத்தியம்தான் இந்த சத்தியம். ஒருமுறை அவர் சீசர்களோடு எருசலேமுக்கு அருகே உள்ள பெத்பகே, பெத்தானியா என்ற கிராமங்களுக்கு அவர் செல்லுகிறார். அப்பொழுது சீசர்களை பார்த்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற அந்த கிராமத்திற்கு போய் மனுஷர் ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதைக்குட்டியை நீங்கள் அங்கு கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி அதை அவிழ்க்கும்போது யாராவது உங்களிடத்தில் கேட்டால், இது தேவனுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அவர்கள் அதை அனுப்பி விடுவார்கள் என்று சொன்னார். சீசர்கள் ஆண்டவர் சொன்னபடியே நடந்து போய் அந்த கிராமத்திலே அதை அவிழ்க்கிறார்கள். அந்த கழுதைக்குட்டியை கண்டு அதை அவிழ்க்கும்போது அங்கிருந்தவர்கள் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறார். அவர் அதை அழைத்து கொண்டு போகும்படி அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். அவர்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அடுத்த நாள் அவர்கள் பெத்தானியாவிலே அந்த இரவு தங்கிவிட்டு அடுத்த நாள் காலையில் பெத்தானியாவை விட்டு புறப்பட வேண்டும். அடுத்த நாள் புறப்பட வேண்டும். அப்படி புறப்படுகின்ற சமயத்தில் ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய கண்களுக்கு எதிராக ஒரு இலைகள் நிறைந்த ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அதில் ஏதாவது கனிகள் இருக்கும் என்று அவர் நினைக்கிறார். ஆனாலும் அந்த காலம் அத்திமரம் கனி கொடுக்க முடியாத காலம். அது அத்தி மரத்திற்கு ஏற்ற பருவ காலம் அல்ல. ஆனால் அதனுடைய தோற்றம் கனிகள் இருப்பது போல இருந்ததினால் அதில் அருகே சென்று ஏதாவது அகப்படுமா என்று அவர் பார்க்கிறார். அப்பொழுது அந்த மரத்தில் இலைகளை தவிர எந்தவித கனிகளும் இல்லை. ஆண்டவர் அந்த மரத்தை பார்த்து, இனி ஒருவனும் இன்று முதல் உன்னிடத்தில் கனி புசிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதை அவருடைய சீசர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இதை நாம் மார்க்கு 11வது அதிகாரம் 13-14வது வசனத்திலே வாசிக்கலாம். அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாவது அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அந்த மரத்தை பார்த்து, இது முதல் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிறது, தனக்கு கனி இல்லாததால் தன்னுடைய புசிப்புக்கு கனி கிடைக்கவில்லை என்று அந்த அத்திமரத்தை பார்த்து ஆண்டவர் சபித்து விட்டார். அது இலைகள் எல்லாம் வாடி போய் பட்டு போயிற்று என்று பின்னால் வரக்கூடிய வசனங்கள்
சொல்லுகிறது. சற்று யோசிப்போம். நாம் யாரிடத்திலாவது நம்முடைய பசி போக்குவதற்கு ஏதாவது இருக்கிறவரிடத்தில் நாம் போய் கேட்கும்போது அது அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் நாம் அவர்களை பார்த்து சபிக்கலாமா என்ற ஒரு கேள்வி என் உள்ளத்தில் உதித்து கொண்டே இருந்தது. இதை நான் வாசிக்கும் போதெல்லாம் இதைத்தான் நினைப்பேன், ஏன் ஆண்டவர் இதை சபித்தார், சற்று பொறுத்து போயிருக்கலாமே என்று நான் நினைத்த காலங்கள் உண்டு. ஆனால் சத்தியம் என்ன போதிக்கிறது என்றால், இந்த அத்திமரம் கனி கொடுக்கிற ஒரு தோற்றத்தை பெற்றிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் கனி கொடுக்கிற நல்ல கனி கொடுக்கிற தோற்றத்தை உடையவர்களாய் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்களைப் போல இருக்கிறார்கள் என்று வேதம் அவர்களை குறித்து சொல்லுகிறது. நமக்கு தேவைப்படும் போது அந்த தேவைகளை ஒருவர் பெற்றிருக்கிறார் என்றால் அந்த பெற்றிருக்கிறவரிடத்தில் போய் நாம் கேட்கும்போது நமக்கு ஏற்ற அந்த தேவைகளை அவர் பூர்த்தி செய்யவில்லை என்றால் அது மனுஷீக குணம் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து இன்னொரு சத்தியத்தை மார்க்கு சுவிசேஷகர் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷகன் சொல்லுகிறார். மத்தேயு 25:29 உள்ளவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். இந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் அந்த அத்திமரத்தை சபித்தார். இன்றைக்கு பார்வைக்கு நம்முடைய ஜீவிதம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது போல இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கனிகள் எப்படிப்பட்டது என்று ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். தாவீது பாடும்போது மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். இன்றைக்கு நம்முடைய செயல்கள் எல்லாம் நிறைந்த பக்திமான்களாக, ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளாக, உலக தோற்றத்திற்கு நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை மகிமையின் பிள்ளைகள் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு நம்முடைய தோற்றங்கள் இருக்கிறது. ஆனால் நமக்குள் இருந்து வெளிப்படும் கனிகள் ஆண்டவருக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அது ஒரு கனியற்ற வாழ்க்கையாக காணப்படுகிறது. நல்ல கனிகள் நம்மிடத்தில் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாடம் என்னவென்றால், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எது உள்ளவன்? தேவனுடைய நியமங்கள் உள்ள பிள்ளைகள். யாக்கோபின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம், விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதமாய் இருக்கிற விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறார்கள் என்று யாக்கோபு 4:4 சொல்லுகிறது. இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்று ஒருவேளை யோசிக்கலாம். உலக சிநேகம் தேவனுக்கு பகை. ஏன் உலக சிநேகம் தேவனுக்கு பகை என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த உலகத்தின் அதிபதி சத்துரு, சாத்தான், பிசாசு என்று சொல்லுகிறோமே அவன். யாரெல்லாம் அவனுக்குள் சிநேகமாய் இருக்கிறார்களோ அவர்கள் நல்வழியில் நடக்க விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள் இருக்கும் கொடி அந்த உலக அதிபதியாகி செடியை பின்பற்றி
அதற்கேற்ற கனிகளை கொடுத்து கொண்டிருப்பதால் ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும்போது நானே நல்ல திராட்சை செடி என்று சொல்லுகிறார். நம்மை பார்த்து நீங்கள் கொடிகள் என்று சொல்லுகிறார். யோவான் 15வது அதிகாரம் 2, 3, 4வது வசனங்களை வாசிப்போம் என்றால் இந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கலாம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி நாம் கொடுக்கிற கனிகள் நல்ல கனிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை பற்றி நல்ல கனிகளை கொடுக்காத அந்த கொடிகள், அந்த செடிகள் எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அறுக்கப்பட்டு அக்கினியிலே போடப்படும் என்றுதான் யோவான் 15, 4, 5 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் சற்று யோசிப்போம். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் எப்படி தேவனுக்குள் அடக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. உள்ளவன் எவனோ, இந்த உள்ளவன் எவனோ என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் வேதத்தில் கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், ஆவியின் கனி உள்ளவன் எவனோ, ஆவியின் கனியை யார் முழுமையாக பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். எப்படி என்றால், ஆவியின் கனி என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே அங்கு ஆவியின் கனிகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். இந்த ஆவியின் கனிகளிலே யார் முழுமையுமாக 9 அந்த கனிகளை பெற்றிருக்கிறார்களோ, அந்த குணங்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக எதுவும் நடக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆவியின் கனிகளை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்க. உள்ளவன் என்று சொல்லும்போது ஆவியின் கனி உள்ளவர்கள் எவர்களோ அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். இந்த ஆவியின் கனி இல்லாமல் அநேகர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு எல்லாமே இருக்கும். அந்த எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு அது எல்லாம் எடுக்கப்பட்டு விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆவியின் கனி இல்லாமல், ஆவிக்கு விரோதமானது எதிரிடையானது மாமிசம். அந்த மாமிசத்தின் கனி என்ன என்றால் அதையும் வேதாகமத்தில் அதே புஸ்தகத்தில் கலாத்தியர் 5, 19, 20, 21 அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவையாவன விரோதம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, வெள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், காம விகாரங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசிப்போம். இந்த மாமிசத்தின் கிரியைகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் தங்களுடைய ஆஸ்தி பெருக்கத்தினால் பேர் பெற்றிருந்தாலும் அவைகள் எல்லாம் அழிந்து போகும், எடுக்கப்பட்டு போகும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆவியின் கனி இல்லாதவர்களுக்கு இந்த உலகத்தின் ஆசைகள் இருக்கும் என்றால் அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, அப்படி என்றால் இந்த சத்தியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன? உலக சிநேகத்தை நாம் வெறுக்க வேண்டும். மாமிசம் சம்பந்தப்பட்ட எல்லா ஆசைகளையும் நாம் விட்டுவிட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சாலமோன் தன்னுடைய ராஜ்ய பீடத்தில் ராஜ்ய பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் தேவ சமூகத்தில் வந்து ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறார். ஆண்டவரே, இத்தனை ஏராளமான இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியத்தையும் தாரும் என்று சொல்லுகிறார்.
1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9, 10வது வசனத்திலே இதை நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யத்தையும் உனக்கு விரோதமான பகைஞரை அழிக்க வேண்டும் என்பதையும் நீ கேட்காமல், நீ இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை தாரும் என்று கேட்டீரே, அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. எனவே நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ ஞானம் யாரிடத்தில் காணப்படுகிறதோ அவர்கள் கேட்காத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசிப்போம். இதே வாசகத்தை நாம் 1 நாளாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 10, 11, 12வது வசனத்திலே இதை நாம் வாசிக்கலாம். அப்படி என்றால் உலக தோற்றத்திலே நாம் தேவனோடு இருக்கிற ஜீவிதத்தின் குணங்கள் நம்மை எப்படிப்பட்ட அழைப்பிற்கு அழைத்து செல்லுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் தேவனை சார்ந்து வாழ்கிறோமா? அப்படி தேவனை சார்ந்து வாழும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான சிந்தைகள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். தேவனை சார்ந்து வாழாத பிள்ளைகளை குறித்து தாவீது பாடும்போது சொல்லுகிறார், மனுஷன் வேஷமாகவே இருக்கிறான். மனுஷன் வேஷமாகவே இருக்கிறான். இன்றைக்கு ஆவியின் கனி இல்லாத பிள்ளைகள் வேஷமானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொன்னால் உண்மையாகத்தானே இருக்கும். அவர் பொய் சொல்ல மாட்டாரே. அப்படி என்றால் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் ஆவியின் கனிகளை பெற்றிருக்கிறோமா? தேவனுக்கு வேண்டிய உள்ள குணங்களை நாம் பெற்றிருக்கிறோமா? அப்படி பெற்றிருந்தால் ஆண்டவர் நாம் கேட்காத அந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுப்பாரா என்றால் நிச்சயமாக கொடுப்பார். அந்த ஐஸ்வர்யம் நீங்களும் நானும் நினைக்கிறபடி அழிந்து போகிற உலகத்தின் ஆஸ்தி அல்ல, அழியாத பரலோகத்தின் ஆஸ்தி. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய குணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இன்றைக்கும் நாம் பார்வைக்கு அத்திமரத்தை போல கனி கொடுக்கிற தோற்றத்தை நாம் காண்பிக்கிறோமா என்ன என்பதை நாம் யோசிப்போம். அப்படி காண்பித்தால் அந்த அத்திமரம் எப்படி பட்டு போயிற்றோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பட்டு போய் விடுவோம் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய சத்தியத்தை சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளே நாம் தேவனுக்கு எவ்வளவு பயந்து நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எந்த நிலையிலும் நாம் தேவனுக்கு உறவு கொண்ட பிள்ளைகளாக காணப்பட வேண்டுமே அன்றி உலக ஜீவிதத்திலே இந்த உலகத்தின் சிநேகத்தை நாம் விரும்பினால் நமக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தான் கலாத்தியர் 5:24 அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, நாம் கனி கொடுக்கிற அத்திமரத்தை போல வாழ்கிறோமா? அல்லது கனி கொடுக்காத தோற்றத்தை உடைய கனி கொடுக்கிற தோற்றத்தை உடைய அத்திமரத்தை போல வாழ்கிறோமா? யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை என்று ஜீவிக்கிற ஒரு அனுபவம் நம்மில் உண்மையாக காணப்படுகிறதா? நன்மையை பின்பற்றி நடக்கிறோமா? அல்லது நன்மை போன்ற தீமையை நாம் பின்பற்றி நடக்கிறோமா என்பதை யோசித்து எது நம்மை தேவனிடத்திற்கு வழி நடத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதன்படி நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? கட்டாயம் இல்லை, நீங்கள் விரும்பினார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே,
அவர் விருப்பத்திற்கேற்ற ஒரு வாழ்க்கையினை வாழ்ந்து காண்பிக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து, ஒருவேளை இந்த பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்று வரை காணப்படும் என்றால் நீங்கள் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் குறைவில்லாதவைகளை கொடுக்கிற தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி எங்களை பலப்படுத்துகிற அனுபவத்தை உம்முடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்டோம். நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்கிற மரங்களாக வாழ்ந்து ஏற்ற காலத்தில் கர்த்தர் சகலத்தையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு நாங்கள் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன் நீர் எங்களை வழி நடத்தும். எங்கள் குறைவுகளை மன்னித்து எங்கள் பலவீனங்களை எடுத்து போட்டு உமக்கு சகாயமாக நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் இந்த சத்தியத்தை கேட்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மாற்றம் நிச்சயமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அந்த நம்பிக்கைக்கேற்ற நடத்தையிலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.